பாரதிய ஜனதாவினுடைய விருப்பத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். ம். ஆனால் பாரதிய ஜனதாவின் அழுத்தத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அடிபணிகிறார் அல்லது பாரதிய ஜனதாவின் சொல்படிதான் அவர் நடக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் என்றெல்லாம் விமர்சிப்பவர்களுக்கு, அப்படி விமர்சிக்கிறவர்களுக்கு நேற்றைய கூட்டத்திலே பதில் தருகிறார். யாரும் என்னை முரட்ட முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் பாரதிய ஜனதா ஆட்சியை காப்பாத்திச்சு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இந்த வள்ளுவரெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து, ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்திருக்கிறோம் என்று அசடு வழிகிற விளக்கெண்ணெய் விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இல்ல சார், அதிமுகவுல பிரிந்து சென்றவர்கள், வெளியேறியவர்கள், இருங்க, அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுறவங்க மிக முக்கியமான சேர்க்கணுமா வேண்டாமான்றதை எடப்பாடி தானே முடிவு பண்ணுவாரு. மிக முக்கியமான ஒரு நான் கட்டத்திற்கு வரும்போது நீங்கள் குறுக்கிடாதீர்கள். நன்றி மறப்பது நன்றல்ல என்ற ஒரு குறளை சொன்னாரே, நல்ல காலம் கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று சொன்னதை போல அல்லாமல், திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரை பெயரை குறிப்பிடாமல், நல்ல காலம், ஏன்னா அது ஸ்லிப் ஆஃப் த டங்கில் திருக்குறளை எழுதின கம்பர் என்று சொல்லாமல் இந்த நன்றி மறப்பது என்ற குறளை மட்டும் சொல்லிவிட்டு, அதன் காரணமாகத்தான் பாரதிய ஜனதாவுடன் சேர்ந்தேன் என்று சொன்னார். அந்த பேச்சை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் கருதுகிறேன். அந்த நன்றி, ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தார்கள் என்ற அந்த நன்றி, அதற்காகத்தான் இப்போது கூட்டணி சேர்கிறோம் என்று சொன்னீர்கள் அல்லவா? இந்த ஞானோதயம் எப்போது உங்களுக்கு வந்தது? சுற்றுப்பயணத்தின் நடுவில் வண்டியில் உட்கார்ந்து கொண்டு போய்கொண்டு இருக்கும் போது அந்த ஞானோதயம் திடீரென்று மண்டையில் வந்து பூந்து கொண்டதா? சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏன் சேரவில்லை? அந்த அந்த பாஜக தானே உங்களுக்கு ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது. ஏன் சேரல? அந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல வேண்டும். சொல்லணும். சௌரியமானது மட்டும் பேசிட்டு கடந்து போயிடக்கூடாது. அவரோ அவரை ஆதரிக்கிற உங்களை போன்றவர்களோ நன்றி இருப்பவராக இருந்தால் ஏன் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் சேரவில்லை?